மரக்காணம் விஷச்சாராய சாவுகள் ஏற்படுத்திய அதிர்வுகள் அடங்குவதற்கு முன்னதாகவே மிக கொடூரமான முறையில் கள்ளக்குறிச்சியில் 36 பேருக்கும் மேற்பட்டவர்கள் விஷச்சாராயம் அருந்தி மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வேதனையை தருகிறது. இவற்றை வெறும் விஷச்சாராய மரணங்கள் என்று கடந்துவிட முடியாது. கடமை தவறிய அல்லது குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளுடைய துணையோடு நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் இந்த நிகழ்வை அணுக வேண்டும் என சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தமிழக வரலாற்றிலேயே பல்வேறு விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் முதல் முறையாக 24 மணி நேரத்திற்குள் தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் தொடர்புடைய அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார் என்பது ஆறுதலை தருகிறது. ஒருபோதும் நாங்கள் எதையும் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்கிற திறந்த மனதோடு அவர் இந்த பிரச்சனையை அணுகுகிற சூழலில் இதை வெறும் அரசியலாக்கக்கூடாது என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். கள்ளச்சாராயத்தை அல்லது விஷச்சாராயத்தை உற்பத்தி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா நெட்வொர்க். உற்பத்தி செய்யப்பட்ட விஷச்சாராயங்களை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்வது என்பது 2வது கட்டத்தில் நிகழக்கூடியது. விநியோகம் செய்யப்பட்ட ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்த விஷச்சாராயத்தை விற்பது என்பது 3வது கட்டம். அந்த இடத்திலே அந்த கிராமத்திலே அதற்கு துணையாக இருக்கிற அதிகாரிகளுடைய அலட்சியம் அல்லது உடந்தையான போக்கு என்பது 4வது கட்டம். ஆகவே இந்த 4 கட்டங்களில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. யார் உற்பத்தி செய்கிறார்கள், யார் விநியோகம் செய்கிறார்கள், யார் விற்பனை செய்கிறார்கள், யார் உடந்தையாக இருக்கிறார்கள் என்கிற அனைத்து கோணங்களிலும் தமிழக அரசு வலுவாக ஆய்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்திய அளவில் தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் முன்னுதாரணமான நடவடிக்கையாக அமைய வேண்டும். ஆகவே காவல் அதிகாரிகள், கடமை தவறிய காவல் அதிகாரிகள் என்று கருத முடியாது, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகள் என்றுதான் அவர்களை கருத முடியும். ஆகவே காவல் அதிகாரிகள் மீது உரிய குற்றப் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசு தொடர்ந்து போதையிலிருந்து இளைஞர்களை மீட்பதற்கு பல திட்டங்களை தீட்டி வருகிறது. மாண்புமிகு முதல்வர் இளைஞர்களை போதையிலிருந்து மீட்பதற்கான ஒரு தனி இயக்கத்தை உருவாக்கவிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞர்களுடைய கவனத்தை கல்வியின் மீதும் வளர்ச்சியின் மீதும் திசை திருப்புவதற்கு நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இன்று இளைஞர்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. போதை சிக்கல் என்பது, முரண்பாடு என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்கிறது. அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை மிக மோசமான சூழலில் இருக்கிறது. ஆகவே இதை வெறும் அரசின் மீது மாத்திரம் பழி சொல்லுகிற அரசியல் உரையாடலாக மாற்றிவிடாமல் பொறுப்புணர்வோடு அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய அணுகுமுறை. இதில் நிர்வாகத்தை பொறுப்பெடுத்திருக்கிற அதிகாரிகள்தான் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அரசு விஷச்சாராயத்திற்கு, கள்ளச்சாராயத்திற்கு, போதைக்கு தொடர்ந்து எதிராகவே இருந்திருக்கிறது. அரசின் கொள்கைகள் அவற்றிற்கு எதிராகவே இருந்திருக்கின்றன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்கட்சிகள் உட்பட நீங்க கூட கள்ளச்சாராயம் என்று சொல்லிட்டு வரீங்க. ஆனால் சபாநாயகர் ரசாயன கலந்த சாராயம்ங்கிறாரு. நேற்று அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் இது பேக்கெட் சாராயம் அப்படின்னு சொல்றாங்க. கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதானே? தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே கல்வராயன் மலையிலே தொடர்ந்து கடந்த 6 மாதங்களில் ஆயிரக்கணக்கான லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அத்தகைய ஊழல்கள் அழிக்கப்படுகின்றன என்கிற செய்திகள் வருகிறதே தவிர இந்த ஊழல்களை செய்கிற தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை. ஆகவே இது கள்ளச்சாராயமா அல்லது விஷச்சாராயமா, பாக்கெட் சாராயமா என்பவையெல்லாம் புலன் விசாரணையோடு தொடர்புடவை. மிக வெளிப்படையாக இது ஒரு கடமை தவறிய அதிகாரிகளால், குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளோடு தொடர்புடைய நடவடிக்கையால் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மரணங்களை வெறும் மரணங்கள் என்று கடந்து போய்விட முடியாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை.